ஹலோ எவ்ரிவன். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமோட நியூ சிலபஸ்ல குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்ங்கிற செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா எக்கனாமெட்ரிக்ஸ்ல இருந்து சில டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கனாமெட்ரிக்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம ப்ரிப்பரேஷன் எந்த லெவல்ல இருக்கணுங்கிறத சில மாடல் கொஸ்டின்ஸோட நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ விதவுட் எனி டிலே, லெட் ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் if all points on the scatter diagram appear to fall on a straight line going upward from left to right? ஸோ இதுல இந்த கொஸ்டின் எதை பத்தி இருக்கு அப்படின்னா காரிலேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரிலேஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் காரிலேஷன்? Correlation describes the strength or an association between two variables, either positively or negatively. So, correlation is a simple thing. டூ வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில என்ன மாதிரியான அசோசியேஷன் ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி டிஸ்கிரைப் பண்றது தான் காரலேஷன். அந்த ரிலேஷன், அந்த அந்த அசோசியேஷன் இருக்கு இல்லையா? ஸோ தட் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ டு பி மோர் டீடைல் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், ரெயின்ஃபால் அண்ட் பிளான்ட் க்ரோத். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆப்வியஸா தெரியும், எவ்வளோக்கு எவ்வளோ ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கோ அவ்வளோ அந்த அளவுக்கு பிளான்ட்டோட க்ரோத், பிளான்ட்டோட ஹைட்டு அதிகமாகும் இல்லைங்களா? இது ஒரு சிம்பிள் அசம்ஷன். கரெக்டுங்களா? ஸோ ரெயின்ஃபால் அதிகமாகும் போது பிளான்ட்டோட க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். ஸோ தர் இஸ் அ பாசிட்டிவ் ரிலேஷன். கரெக்டுங்களா? as rainfall increases, plant growth increases. So such a relation is called positive correlation. ஓகேங்களா? ரெண்டு வேரியபிளுக்கு இடையில ஒரு பாசிட்டிவான அசோசியேஷன் ரிலேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவே கார் ஏஜ் அண்ட் ரீசேல் வேல்யூ. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ காரோட ஏஜ், காரோட ஏஜ்ங்கிறது ஒன்றும் இல்லை, எந்த அளவுக்கு கார் ஓல்டு ஆகுதோ அந்த அளவுக்கு அதோட ரீசேல் வேல்யூ கம்மியாகும் இல்லையா? தட் இஸ் அ பாசிட்டிவ், சாரி, நெகட்டிவ் அண்ட் ஆப்போசிட் ரிலேஷன். கரெக்டுங்களா? கார் ஏஜுக்கும் ரீசேல் வேல்யூக்கும் ஒரு நெகட்டிவ் ரிலேஷன் உண்டு. as car age increases, resale value decreases. கரெக்டுங்களா? so such a relation is called negative correlation. ஓகேங்களா? so the first example, rainfall and plant growth பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒன். ஓகே? ஸோ இந்த காரலேஷனை ஒரு வேல்யூ மூலியமா நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். அந்த காரலேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் ரேஞ்சஸ் பிட்வீன் -1 to +1. ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. காரலேஷன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இட் கேன் பி பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன், பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷன், இல்ல நோ காரலேஷன். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப் சொல்லலாம். இதை நம்ம டயக்ராமேட்டிக்கா பார்த்தா ஸ்ட்ராங் பாசிட்டிவ் காரலேஷன். இப்போ ஸ்ட்ராங்ன்றதும் பர்ஃபெக்ட்ங்கிறதும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் பாசிட்டிவ் காரலேஷன் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு வேரியபிளோட லைக் வேல்யூஸை டயக்ராமேட்டிக்கா பிளாட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் ரொம்ப க்ளோஸரா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஃபாலோ ஆகுது இல்லையா? ஃப்ரம் அப்வர்ட், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ஒரு இன்க்ரீசிங் ஸ்லோப்ல நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ சச் அ கண்டிஷன், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன். நம்ம ஸ்ட்ராங்னு சொல்லலாம், இல்லை பர்ஃபெக்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா எய்தர் பாசிட்டிவ் ஒன்னா இருக்கும், இல்லை க்ளோஸ் டு ஒன்னா இருக்கும். ஓகேங்களா? க்ளோஸ் டு ஒன்னா இருக்கும். ஓகே? அண்ட் வீக் பாசிட்டிவ் காரலேஷன் இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் செகண்ட் டைப். இங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆயிருக்கு இல்லையா? ரொம்பவே ஸ்கேட்டர் ஆயிருக்கு, அங்கங்க கொஞ்சம் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. பட்
we can draw a line. இந்த லைன் நம்ம எடுத்தாலோ நம்மளால சொல்ல முடியுது there is a increasing pattern அப்படிங்கிறது சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இது பாசிட்டிவ் தான். பட் அந்த ரிலேஷன் எப்படி இருக்கு, ரெண்டு வேரியபிளுக்குள்ள ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா வீக்கா இருக்கு. ஸோ சே திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய். இந்த ரெண்டு வேரியபிளுக்குள்ள ரிலேஷன் வீக்கா இருக்கு பட் பாசிட்டிவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நெகட்டிவ். ஸோ ஆர் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ இதோட ஆப்போசிட் வெர்ஷன் தான். இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? -1. ஓகேங்களா? ஸோ -1 இருக்கலாம் ஆர் க்ளோஸ் டு -1. ஓகேங்களா? அண்ட் வீக் நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ இங்க obviously there is a negative slope but the points are scattered. Again இப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கும் பட் it will be between -0.5 to 0. ஓகேங்களா? between this range the value will fall. ஓகேங்களா? அதுவே வீக் பாசிட்டிவ் நம்ம வேல்யூ பார்க்கல. 0.5ல இருந்து சாரி 0 to 0.5. ஓகேங்களா? இதோட வேல்யூ இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 0.5க்கு மேல இருந்தாலே அது ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் காரலேஷன் சொல்லலாம். அதுவே நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா -0.5ல இருந்து -1 வரைக்கும் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஸ்ட்ராங் நெகட்டிவ் காரலேஷன். ஓகேங்களா? அண்ட் இதுக்கு இன்டர்மீடியேட்டா இருக்கு அப்படின்னா we can call it as moderate நெகட்டிவ், moderate பாசிட்டிவ். ஓகேங்களா? இது ஒரு டைப். அண்ட் த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோ காரலேஷன். ஸோ இங்க பாருங்க, இங்க நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம் பாயிண்ட்ஸ், ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய்க்குள்ள வேல்யூஸை பிளாட் பண்ணியிருக்கோம். பட் வி கான் சே எனி ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இங்க வந்து ஒரு இன்க்ரீசிங் பேட்டர்ன் இருக்கு இல்லை டிக்ரீசிங் பேட்டர்ன் இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியல. நமக்கு ஒரு சர்க்குலர் ஆர் சம் ரேண்டம் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னே இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ காரலேஷன் அட் ஆல். ஓகேங்களா? இதுல காரலேஷனே இல்லை. ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? Here correlation will be 0 or very close to 0, 0.1, 2 இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? So mostly it will be very close to 0. Okay. So நம்ம இப்ப question பார்ப்போம். What type of relationship exists between two variables if all points on the scatter diagram appear to fall on a straight line going upward from left to right? So as the question says, இந்த questionல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா upward from left to right எல்லா பாயிண்ட்ஸும் இந்த மாதிரி ஃபாலோ ஆயிருக்கு, ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா வாட் டைப் ஆஃப் காரலேஷன் இட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன் இல்லையா? ஓகே. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், அசம்ஷன் ஆஃப் நோ மல்டிகோலினியாரிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிகோலினியாரிட்டி பார்த்துட்டு அப்புறம் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், two or more independent variables in a regression model are highly correlated with each other. ஓகேங்களா? ஒரு ரெக்ரெஷன் மாடல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல y இருக்கு, y இஸ் த டிபெண்டன்ட் வேரியபிள், yங்கிறது இஸ் டிபெண்டன்ட். ஓகேங்களா? இந்த x, x1, x2, x3 இது எல்லாமே இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? அண்ட் இ பாத்தீங்கன்னா எரர் டேர்ம். நம்ம மாடல்ல எந்த அளவுக்கு எரர்ஸ் இருக்குங்கிறத இந்த இ மூலியமா நம்ம எரர் டேர்ம் மூலியமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு மாடல்ல சில விஷயங்களை சில வேல்யூஸை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அன்எக்ஸ்பிளைன்டு வேல்யூஸ் ஆர் ரெப்ரசென்டட் த்ரூ திஸ் எரர் டேர்ம். ஓகேங்களா? அதுதான் எரர் டேர்ம். ஸோ இங்க நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல ஜிடிபி growth ரேட் இதை நம்ம டிஃபரெண்ட் வேரியபிளா வச்சிருக்கோம். ஓகேங்களா?
அண்ட் X1 ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், X2 பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட், X3 பப்ளிக் டெட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்ரெஷன் மாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க? கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் பப்ளிக் டெட், இந்த மூணு வேரியபிளும் இந்த ஒரு வேரியபிள், ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் என்னன்னா ஜிடிபி growth ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? கரெக்டா? லாஜிக்கலி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் பப்ளிக் டெட், இது மூணுமே நம்ம ஜிடிபி growth ரேட்டை அஃபெக்ட் பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ அதனால we have taken such a model. ஓகேங்களா? இந்த பீட்டா நாட், பீட்டா ஒன், பீட்டா டூங்கிறதுலாம் என்னன்னா, பீட்டா நாட்ங்கிறது இன்டர்செப்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் இன்டர்செப்ட். ஸோ ஒரு ரெக்ரெஷன் லைன் இப்படி இருக்கு அப்படின்னா, இது ரெக்ரெஷன் லைன், இந்த ஈக்குவேஷனோட லைன். ஓகேங்களா? இதுல இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 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 கேப் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான் இந்த இன்டர்செப்ட் பி நாட். ஓகேங்களா? ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்றது இந்த பி நாட். B1, B2, B3ங்கிறதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கோஎஃபிஷியன்ட். இந்த லைனு இந்த லெவல் ஆஃப் ஸ்லோப்ல இருக்கும் அப்படின்னு ரிப்ரசென்ட் பண்ணது இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த B1, B2, B3. ஓகேங்களா? இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கலாம், பிஎன் வரைக்கும் இருக்கலாம். இந்த எக்ஸ் வந்து மூணு மூணு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்கணும் இல்ல, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம மாடலை பொறுத்து. ஸோ இந்த B1, B2, B3லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்லோப்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்லோப். இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்லோப் டுகெதர் டிட்டர்மைன் திஸ் ரெக்ரெஷன் லைனோட ஸ்லோப்பை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க மல்டி கொலினியாரிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த X1 இருக்கு, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட். இப்போ ஃபிஸ்கல் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் என்னங்கிறதே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட் நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவோ இல்ல வேரியஸ் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்காகவோ நமக்காக ஸ்பெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். அதுவே ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன? அந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எக்ஸசிவா போகும்போது நமக்கு ஒரு ஷார்டேஜ் வரும். கரெக்டுங்களா? கவர்மெண்ட், சாரி, நமக்கு இல்ல, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷார்டேஜ் வரும். ஸோ அந்த ஷார்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா ரெவன்யூங்கிறது, கவர்மெண்ட் ரெவன்யூங்கிறது லிமிடெட். கரெக்டுங்களா? ஸோ அங்க ஒரு ஷார்டேஜ் வரும். அந்த ஷார்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த பிசிக்கல் டெபிசிட். கரெக்டா? ஸோ தீஸ் டூ டேர்ம்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட். கரெக்டுங்களா? இது ரெண்டும் ரிலேட் ஆயிருக்கு இல்லையா? இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பப்ளிக் டெட், பிசிக்கல் டெபிசிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ பப்ளிக் டெட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பப்ளிக் டெட்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்டோட டெட், கவர்மெண்டோட கடன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் பப்ளிக் டெட். ஸோ இது மூணுமே இன்டர் ரிலேட்டட். பாத்தீங்களா? பட் இங்க கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ரெக்ரெஷன் மாடல்ல ஒரு ரெக்ரெஷன் அனாலிசிஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க ஒரு மெயினான கண்டிஷன் என்னன்னா, இந்த எக்ஸ் வேரியபிள்ஸ் எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் ஆயிருக்க கூடாது. தேர் ஷுட் பி நோ ரிலேஷன் பிட்வீன் X1, X2, X3 இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இடையில எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் லீட்ஸ் டு த ப்ராப்ளம் கால்ட் மல்டி கொலினியாரிட்டி. ஓகேங்களா? இது ஒரு இஷ்யூ, ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா யூ cannot டூ த ரெக்ரெஷன் அனாலிசிஸ் ப்ராப்பர்லி. ஏதாவது ஒரு பயாஸ் இருக்கும், நம்ம ரிசல்ட்ல ஏதாவது ஒரு பயாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மல்டிபிள் நேரிட்டி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இதுல நமக்கு எது இம்பார்ட்டன்டான வேரியபிளா தோணுதோ வி கேன் ஹேவ் இட். அண்ட் இப்போ பிசிக்கல் டெபிசிட் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இதுக்கு பதிலாக நம்ம ஆஹ், வேற ஒரு பிரைம் ஃபேக்டரான ஒரு எக்ஸ்போர்ட் வச்சுக்கலாமா? சி, ஜிடிபி growth ரேட்டை எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது டிட்டர்மைன் பண்ணுமா? ஸோ வி கேன் ஹேவ் எக்ஸ்போர்ட் ஆஸ் அ வேரியபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளை ட்ராப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேற வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்ல வி கேன் ஜஸ்ட் ரிமூவ் இட். அது ரீப்ளேஸ் பண்ணலாம் பரவாயில்ல. தட் கேன் பி டிசைடட் அக்கார்டிங் டு த மாடல். நமக்கு மாடல், நம்மளோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, நம்மளோட பர்பஸ் என்னங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேரியபிள்ஸை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இஷ்யூக்கு பேர் தான் மல்டி கொலினியாரிட்டி. ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு இடையில
எந்த விதமான ரிலேஷனும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ the கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, assumption of no multicollinearity means the correlation between the regression and regressor is. எஸ், அகைன் நமக்கு இங்க ரெண்டு நியூ டேர்ம்ஸ் வந்திருக்கு, ரெக்ரெஷன் அண்ட் ரெக்ரெசர். திஸ் இஸ் நத்திங் பட், இங்க நம்ம ஒய் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு இன்னொரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெசன்ட். ஓகேங்களா? அண்ட் இந்த x1 x2 x3 எல்லாம் இண்டிபெண்டன்ட் பார்த்தோம் இல்லையா, இதோட இன்னொரு டேர்ம் ரெக்ரெசார். ஓகேங்களா? ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்லாம் ரெக்ரெசார், டிபெண்டன்ட் வேரியபிள் ரெக்ரெசன்ட். அகைன் கொஸ்டின் பார்த்தோம்னா, assumption of no multicollinearity means the correlation between the regressant and regressor is high, low or zero. ஓகேங்களா? இங்க நம்ம மல்டிகோலினாரிட்டிங்கிற இஷ்யூ பார்த்தது வித்தின் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான். கரெக்டுங்களா? வித்தின் த ரெக்ரெசர் தான். x1 x2க்கு இடையில x3க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்க்கறது தான் மல்டிகோலினாரிட்டி. இங்க நம்ம y வேரியபிளை கன்சிடர் பண்ணவே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ ஒய்க்கும் எக்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் நம்ம இந்த மாடலே கிரியேட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ இருக்கோ இல்லையோ வி கேன் கிரியேட் இட். கரெக்டுங்களா? ஏன்னா அது ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். அதுக்கு தான் நம்ம மாடல் கிரியேட் பண்றோம். பட் லாஜிக்கலி தேர் ஷுட் பி சம் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஜிக்கே இல்லாம சில வேரியபிள்லாம் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி growth ரேட்டும் வாட் எல்ஸ், இப்போ ஹைட் ஆஃப் அ மேன். ஓகேங்களா? ஜிடிபி growth ரேட் வந்து ஒரு மேனோட ஹைட் மூலியமா இன்ஃபுளுன்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு மாடல் எடுத்துக்கிறோம்னா, அதுல நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம ரிசல்ட் கிடைக்கலாம். ஓகேங்களா? தேர் மைட் பி சம் ஹை பாசிட்டிவ் ரெக்ரெஷன் ரிசல்ட் நமக்கு பாசிட்டிவா கிடைக்கலாம். ஓகேங்களா? பட் சச் ரிலேஷன்ஷிப் இஸ் கால்ட் அஸ் ஸ்பூரியஸ் ரெக்ரெஷன். ஓகேங்களா? ஸ்பூரியஸ் ரெக்ரெஷன் ஒன்றும் இல்லை, லாஜிக்கே இல்லாம ஒரு மாடல் எடுக்கிறோம் அப்படின்னா தட் லீட்ஸ் டு ஃபால்ஸ், ஒரு பயாஸ்ட் ரிசல்ட் இல்லைங்களா? ஸோ நம்ம லாஜிக்கோட எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு கொஸ்டின், நம்ம ஒய் வேரியபிளுக்கும் எக்ஸ் வேரியபிளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ மல்டிகோலினாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த காரிலேஷன் பிட்வீன் ரெக்ரெசான்ங்கிறது ஒய், ரெக்ரெசாருங்கிறது எக்ஸ், பிட்வீன் த போத் வேரியபிள்ஸ் கேன் பி ஹை, low or zero. So the answer is any of the above. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A sure way of removing multicollinearity from the model. இங்க நம்ம மல்டிகோலினாரிட்டி என்னன்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ the term to be noted here is sure way. ஓகேங்களா? there can be many ways for removing multicollinearity. மல்டிகோலினாரிட்டியை நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல ரிமூவ் பண்ண முடியும். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணா நம்மளால கண்டிப்பா ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா எந்த மெத்தட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏ பார்த்தீங்கன்னா ஒர்க் வித் பேனல் டேட்டா. ஸோ பேனல் டேட்டான்னு ஒன்றும் இல்லை, டைம் சீரிஸ் அனாலிசிஸ் அண்ட் கிராஸ் செக்ஷன் டேட்டா ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் பேனல் டேட்டா இல்லையா? ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும் டேட்டா அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் வைஸ் இன்டர்ஸ்டேட் ஸ்டடி எடுக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு, குஜராத், ராஜஸ்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸும் இருக்கும் அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும், ஒரு 10 இயர்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேட்டா தான் பேனல் டேட்டா. ஸோ இந்த மாதிரி டேட்டா எடுக்கும்போது நமக்கு நிறைய அப்சர்வேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட அப்சர்வேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மல்டிகோலினாரிட்டி ப்ராப்ளம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் குறைஞ்சே தீருங்கிற ஷூரிட்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப் வேரியபிள்ஸ் தட் காஸ் மல்டிகோலினாரிட்டி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். எஸ், இதுதான் நம்ம ப்ரீவியஸ் இந்த எக்ஸாம்பிளோட பார்த்தோம். கரெக்டுங்களா? கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இருக்கு, ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கு அப்படின்னா ரெண்டு வேரியபிளும் தேவையில்லாதது. ஸோ வி கேன் ரிமூவ் த ஃபிஸ்கல் டெபிசிட். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால மல்டிகுலரிட்டி இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும்.
தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் த வேரியபிள்ஸ் பை ஃபர்ஸ்ட் டிஃபரன்சிங் தம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸுங்கிறது என்னன்னா, இது நம்ம டைம் சீரிஸ் அனாலிசிஸ்ல அகைன் பார்ப்போம். ஸ்டேஷனாரிட்டி அப்படின்ற இஷ்யூ. ஓகேங்களா, அது நம்ம அப்கமிங் கொஸ்டின்ல பார்ப்போம். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஸ்டேஷனரி நான் ஸ்டேஷனரியா இருந்துச்சு டேட்டா அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் மெத்தட் தேர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டைனிங் அடிஷ்னல் சாம்பிள் டேட்டா. அகைன் நம்ம சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய அப்சர்வேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அது மூலியமாகவும் நமக்கு மல்டிகோலினாரிட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் தான் இருக்கு. பட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ராப் வேரியபிள்ஸ். நம்ம ஒரு வேரியபிளை, அதாவது மல்டிகோலினாரிட்டி இஷ்யூ காஸ் பண்ற ஒரு வேரியபிளை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளால ஷுவரா நம்ம இஷ்யூவை சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆட்டோ காரிலேஷன் கேன் பி இண்டிகேட்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது காரிலேஷன், இங்க நம்ம பார்க்க போறது ஆட்டோ காரிலேஷன். ஓகேங்களா, ஸோ ஆட்டோ காரிலேஷன் அப்படின்னா அகைன் காரிலேஷன் அமங் த ரெசிடுவல்ஸ் ஆர் எரர் டேர்ம்ஸ் ஓவர் டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ஸ். ஓகேங்களா, ஒரு மாடல் இருக்கு. ஓகேங்களா, ஒரு மாடல் ரெக்ரெஷன் மாடல் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000லேருந்து 2020 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இந்த மாடல் வந்து மாடலோட டைம் பீரியட், டேட்டாவோட டைம் பீரியட் 2000லேருந்து 2020 வரைக்கும் ஒரு 20 இயர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ஸ்ல நமக்கு ஒரு எரர் இருக்கும். கரெக்டுங்களா, நம்ம இந்த மாடல் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த இ டேர்ம் பார்த்தோம் இல்லையா, இந்த எரர் டேர்ம் பார்த்தோம் இல்லையா, ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு வேல்யூ இந்த மாடல். இந்த எரர் டேர்ம் இந்த எரர் டேர்ம் ஒரு டீங்கிற பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு எரர். அதுவே t+1 இல்ல t-1, ஓகேங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம்ல டிஃப்ரெண்ட் எரர் டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, the value can be same or different anything. ஓகேங்களா, ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு மாடல்ல நமக்கு டிஃப்ரெண்ட் எரர் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எரர் டேர்ம்ஸ்க்கு இடையில ஏதாவது காரலேஷன் இருக்கு அப்படின்னா தென் இட் லீட்ஸ் டு த ப்ராப்ளம் ஆஃப் ஆட்டோ காரலேஷன். சிம்பிளா சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் பீரியட்ஸோட எரர் டேர்ம் நமக்கு கோரிலேட் ஆயிருக்க கூடாது, எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது எரர் டேர்ம்ஸ்க்கு இடையில. ஓகேங்களா, அப்படி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, காரலேஷன் இருந்துச்சு அப்படின்னா தென் த ப்ராப்ளம் இஸ் ஆட்டோ காரலேஷன். ஓகேங்களா, இது நம்ம இன் அதர் வேர்ட்ஸ் காரலேஷன் பிட்வீன் த லேக்டு வேல்யூஸ் ஆஃப் எரர் டேர்ம்ஸ். லேக்டு வேல்யூனா ஒன்றும் இல்லை, இடின்னு எடுத்திருக்கோம் இல்லையா, எரர் டேர்ம் டிங்கிற பாயிண்ட் ஆஃப் டைம்ல இ எரர் எவ்வளோ இருக்கு, அதுவே இதோட லேக்டு வேல்யூங்கிறது இடி-1, ஒன் லேக் எடுத்துருக்கோம், 1 இயர் லேக் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுவே இடி-2 எடுத்தோம்னா 2 இயர்ஸ் லேக். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேக் பீரியட்ஸ்க்கு உள்ள எரர் டேர்ம்ஸ்க்கு இடையில எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. அண்ட் திஸ் மோஸ்ட்லி அக்கர்ஸ் இன் டைம் சீரிஸ் அனாலிசிஸ். எஸ், இட் இஸ் டேக்கன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட்லி மோஸ்ட்லி அரைசஸ் இன் டைம் சீரிஸ் அனாலிசிஸ். ஸோ இங்க நம்ம எரர் டேர்ம்ஸை பிளாட் பண்ணும்போது, ஓகேங்களா, எரர் டேர்ம்ஸை ஒரு டயக்ராமெட்டிக்கலா பிளாட் பண்ணும்போது we get different patterns. ஓகேங்களா, இங்க நம்ம இது என்னன்னு பாத்தீங்கன்னா XY கோஆர்டினேட் தான். இப்ப இது நமக்கு நெகட்டிவ் கோஆர்டினேட், இது பாசிட்டிவ் கோஆர்டினேட், ரைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எரரோட வேல்யூ மைனஸ்ல இருக்கு அண்ட் அகைன் எரர் வேல்யூஸ் பாசிட்டிவா இருக்கு, அகைன் மைனஸ் ஆயிடுது. ஸோ தெர் இஸ் அ சைக்ளிக்கல் பேட்டர்ன். கரெக்டுங்களா, ஒரு சைக்ளிக்கல், இப்ப நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓகே இந்த மாதிரி ஒரு சைக்ளிக்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலாம். கரெக்டுங்களா, ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு 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 ஸ்பெசிபிக் செட் ஆஃப் சைக்ளிக்கல் பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் நோன் அஸ் பாசிட்டிவ் ஆட்டோ காரலேஷன். ஓகேங்களா, ஸோ அதுவே இந்த டைப் பாருங்க, தெர் இஸ் அ ரேண்டம் அல்டர்னேட் பேட்டர்ன். இங்க நமக்கு என்ன ஆகுது, மைனஸ்
பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன். இந்த சைன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா சப்சிக்வெண்டா ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? இந்த மாதிரி சப்சிக்வெண்ட் சயின்ஸ் எரர் வேல்யூஸோட சயின்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் நோன் அஸ் நெகட்டிவ் ஆட்டோ கோரிலேஷன். ஓகேங்களா? ஸோ கோயிங் பேக் டு த கொஸ்டின், negative autocorrelation can be indicated by which of the following? A cyclical pattern in the residuals. இது நம்ம பாசிட்டிவ் autocorrelation பார்த்தோம். complete randomness in the residuals. complete randomnessனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் பேட்டர்னே நம்மளால சொல்ல முடியாம ஒரு டிஃப்ரெண்ட் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா we cannot say whether it is positive or negative. And all of the above, all of the residuals are close to zero. இப்போ ரெசிடுவல்ஸ் எல்லாமே க்ளோஸ் டு ஜீரோவா இருக்கு அப்படின்னா நம்ம மாடல்ல எரர் எரரோட வேல்யூவே ரொம்ப லோவா இருக்கு, எரரே இல்லை, ஆல்மோஸ்ட் நெல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் கொஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஓகேங்களா? அண்ட் ஆல் ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன்ஸ் இன் த ரெசிடுவல்ஸ். ஸோ டி பார்த்தீங்கன்னா ஆல் ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன்ஸ் இன் த ரெசிடுவல்ஸ். கரெக்டுங்களா? இப்போ நெகட்டிவ் ஆட்டோகோரிலேஷன் என்னன்னு பார்த்தோம். இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன், பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா it is known as negative autocorrelation. It can be indicated by alternating pattern. ஓகேங்களா? So moving on to the last question, the test used to find the stationarity of a data is called as. Yes, நம்ம stationarityங்கிற டேர்ம் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? So what is stationary? What is stationary data? இப்போ ஒரு ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டா யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு அனாலிட்டிக்கல் ரிசர்ச் பண்ண போறோம். ஸோ அந்த அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் ரிசர்ச் ஒரு ஒரு சாரி ஒரு டேட்டா டைம் சீரீஸ் டேட்டாவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2000லேருந்து ஒரு 2020 வரைக்கும் ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் டேட்டா, இந்த மாதிரி ஒரு டைம் சீரீஸ் டேட்டாவா இருக்கு. அந்த டேட்டா நமக்கு ஸ்டேஷனரியா இருக்கணும். ஸோ வாட் இஸ் ஸ்டேஷனரி? அதாவது அந்த டேட்டாவை நம்ம டயக்ராமட்டிக்கலா பிளாட் பண்ணும்போது நமக்கு இட் ஷுட் ரிவால்வ் அரவுண்ட் த மீன். ஓகேங்களா? த வேல்யூ ஷுட் ரிவால்வ் அரவுண்ட் த மீன். அப்படின்னா இதுதான் மெயின் லைன். ஓகேங்களா? டேட்டாக்கு இதுதான் மெயின் லைன். ஸோ இந்த செகண்ட் பி டயக்ராம் பாருங்க. இந்த மீன் லைனோட the data points are revolving around the mean இல்லையா? அதாவது it is very random, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, ஹை லோ எல்லாமே போயிட்டு வருது. இட் இஸ் வெரி ரேண்டம். கரெக்டுங்களா? பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா the data points are around the mean. கரெக்டுங்களா? இந்த மீன் லைனை சுத்தியே தான் இருக்கு. இதுக்கு நம்ம ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா the value will be around this mean value. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி data points, if the data points are revolving around the mean, then it is called as stationary. அதுவே இந்த மாதிரி மீன் லைன் லைக் இஃப் இட் இஸ் டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நான் ஸ்டேஷனரி. ஆனா ஒரு டைம் சீரிஸ் அனாலிசிஸ் பண்ண போறோம் அப்படின்னா மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ்க்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஸ்டேஷனரியா இருக்கணும். சப்போஸ் இன்கேஸ் நான் ஸ்டேஷனரியா இருக்கு அப்படின்னா we have to convert it, we have to transform the data into stationary, then we have to use the data. ஓகேங்களா? இல்லைன்னா நம்மளோட ரிசல்ட்ஸோட அனாலிசிஸோட ரிசல்ட்ஸ் பயாஸ்டா இருக்கும். நாட் ஒன்லி திஸ், இந்த மீனை சுத்தி மட்டும் இருக்கணும் டேட்டா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. தெர் ஷுட் நாட் பி எனி ட்ரெண்ட் ஆர் சீசனாலிட்டி. ஓகேங்களா? ட்ரெண்டோ சீசனாலிட்டி டேட்டால இருக்கக்கூடாது. ட்ரெண்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் இருக்கா, அப்வர்ட் ஸ்லோப்பிங். ஸோ ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீசிங்கோ இல்லை டிக்ரீசிங்கோ இருந்துச்சுன்னா அகைன்
இட் இஸ் ஆப்வியஸ்லி அ நான் ஸ்டேஷனரி டேட்டா. ஓகேங்களா? சீசனாலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க இந்த டேட்டா எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இந்த எவ்ரி இயர்ல தெர் இஸ் அ சேம் செட் ஆஃப் பேட்டர்ன். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஹை, லோ, ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹை போகுது, லோ போகுது, அகைன் ஹை அண்ட் டீப் லோ. கரெக்ட்டுங்களா? ஸோ சேம் செட் ஆஃப் பேட்டர்ன் இஸ் ஃபாலோட் த்ரூ எவ்ரி இயர். ஓகேங்களா? இது நம்ம எங்க எந்த எந்த ஃபீல்ட்ல மோஸ்ட்லி பார்க்கலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் இஸ் காமன் எக்ஸாம்பிள். ஒரு ஹார்வெஸ்டிங் சீசன் அப்படின்னா அந்த செட் ஆஃப் மந்த்ஸ்ல மட்டும் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோவிங் சீசன்ல மட்டும் தான் சோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ரி இயர் த சேம் செட் ஆஃப் பேட்டர்ன் இஸ் ஃபாலோ. கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் சீசனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம டேட்டால சீசனாலிட்டி இருக்கு அப்படின்னாலும் தென் இட் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் நான் ஸ்டேஷனரி டேட்டா. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரெண்ட் இருந்தாலோ சீசனாலிட்டி இருந்தாலோ we have to remove it. First we have to remove these issues and we have to convert the data into stationary data. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இன்னும் 3 கண்டிஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதை நம்ம ஒரு டெஃபினேஷன் மூலியமா சொல்லணும் வாட் இஸ் ஸ்டேஷனாரிட்டி அப்படின்னா, the mean, variance and autocorrelation. ஓகேங்களா? இந்த மூணும் கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேங்களா? in a stationary data the mean, variance and autocorrelation இந்த மூணுமே நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும் த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் டைம். இது மூணும் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி த டேட்டா இஸ் டு பி ஸ்டேஷனரி டேட்டா. இதை நம்ம எப்படிலாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, கிராஃபிக்கல், இப்போ நம்ம பார்த்தது கிராஃபிக்கல் டேர்ம்ஸ் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏடிஎஃப், ஆக்மெண்டட் டிகிஃபுலர் டெஸ்ட் இருக்கு, டிகிஃபுலர் டெஸ்ட் இருக்கு அண்ட் பிலிப்ஸ் பெரான் டெஸ்ட். இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் ரூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்டேஷனரி டெஸ்டோட இன்னொரு டேர்ம் பார்த்தீங்கன்னா யூனிட் ரூட் டெஸ்ட். ஓகே, ஸோ கோயிங் பேக் டு த கொஸ்டின், the test used to find the stationarity of a data is called as unit root test. ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம ஸ்டேஷனாரிட்டினா என்னங்கிறத கிளியரா பார்ப்போம். ஓகேங்களா? இது டைம் சீரீஸ் டேட்டால மட்டும்தான், டைம் சீரீஸ் அனாலிசிஸ்ல மட்டும்தான் நமக்கு இந்த ஸ்டேஷனரி ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல எக்கனாமெட்ரிக் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ப்ரிப்பேர் டுகெதர். தேங்க்யூ.